பிரகாஷ் எங்க? அவன்கிட்ட போன் கொடு. என்கிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்ல. பிரகாஷ் அவனோட போனை என்கிட்ட தான் கொடுத்திருக்கா. டைவர்ஸ் விஷயத்தை தவிர வேற எதை பத்தியும் உன்கிட்ட பேச வேணான்னு அவன் சொல்லிட்டான். இது உனக்கு தெரியுமா? மாமா ஹாஸ்பிடல்ல ரொம்ப சீரியஸா இருக்காரு. அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு உனக்கு பணம் வேணும் அதானே? ப்ளீஸ், நீ பிரகாஷ் கிட்ட சொல்லி 3 லட்சம் வாங்கிதா. நான் ப்ராமிஸ் பண்றேன், உங்க மொத்த பணத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி தந்துடுவேன். நல்லா கேட்டுக்கோ. ஒருவேளை பிரகாஷே உனக்கு பணம் தர சம்மதிச்சிருந்தாலோ நான் அதை கொடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா நான் தான் உன் மாமாவுக்கு, அதாவது என் அருமை அப்பாவுக்கு போன் பண்ணி ஒரு விஷயம் சொன்ன. நீ வேற ஒருத்தன் கூட சுத்திட்டு இருக்கேன்னு சொன்ன. அத கேட்ட அதிர்ச்சியில தான் அவர் நேரா ஆபரேஷன் தியேட்டருக்கே போயிட்டாரு. அக்ஷயா ஏதோ திட்டத்துடன் நித்யாவை நெருங்குகிறாள். அக்ஷயா தன்னை நெருங்குவதை பார்த்த நித்யா அங்கிருந்து விலகி மாஸ்க்மேன் சொன்னது போல அங்கு ஹெக்ஸகிராம் வடிவத்தில் ஏதாவது இருக்கிறதா என்று தேடி பார்க்க ஆரம்பித்தாள். அவளுக்கும் அக்ஷயாவிற்கும் இடையில் 1 மீட்டர் இடைவெளி இருந்தது. அங்கே இருந்த டேபிளில் ஹெக்ஸகிராம் வடிவத்தில் ஒரு நெக்லஸ் இருப்பதை பார்த்த நித்யா, ஆமாங்க, இங்க ஹெக்ஸகிராம் ஷேப்ல ஒரு நெக்லஸ் இருக்கு என்று கூறினாள். சரி, அதை எடுத்து அந்த டாலரை பிரஸ் பண்ண. ஒரு கதவு திறக்கும். அந்த கதவுல இருந்து ஒரு காட்டேரி வெளியே வரும். அதை பார்த்து பயந்துடாத என்று மாஸ்க்மேன் கூறினான். நித்யா பின்னால் திரும்பி பார்த்தாள். அவளுக்கு பின்னால் மிக நெருக்கமாக அக்ஷயா நின்று கொண்டிருந்தாள். அக்ஷயா, இப்ப எதுக்கு நீ கிட்ட வர? நீ என்ன பிளான் பண்ணினாலும் உன்கிட்ட சிக்க மாட்டா இந்த நித்யா என்று நினைத்த நித்யா அவளிடமிருந்து பாதுகாப்பான தூரத்தில் விலகி நின்று கொண்டு அந்த நெக்லஸில் டாலரை அழுத்தினாள். அடுத்த நிமிடம் பலத்த சத்தத்துடன் சுவரில் இருந்த ரகசிய கதவு திறந்தது. அதிலிருந்து ரத்தம் வழியும் முகத்துடன் கை கால்களில் நீண்ட நகங்களை கொண்ட ஒரு பயங்கரமான இரத்த காட்டேரி வெளியில் வந்தது. அதை பார்த்த அக்ஷயா அலறி அடித்துக்கொண்டு நித்யாவை பிடிக்க ஓடி வரும்பொழுது கால் ஸ்லிப்பாகி அப்படியே கீழே விழுந்து விட்டாள். நித்யா ஏற்கனவே காட்டேரியின் வருகைக்கு தயாராக இருந்ததால் அவள் பயப்படவில்லை. அந்த காட்டேரியை பார்த்து புன்னகைத்தாள். பிறகு அக்ஷயாவை பார்த்து, அக்ஷயா, இன்னும் உள்ள போக போக ரொம்ப பயங்கரமா இருக்கும், பேசாம நீ இப்படியே வெளியில போயிட என்று கூறினாள். இல்ல, முடியாது, நானும் உன் கூட தான் வருவேன். என் தம்பி இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் என்று அக்ஷயா மிகவும் பாசக்கார அக்காவை போல கூறினாள். அப்புறம் உன் இஷ்டம், எழுந்து என் கூட வா என்று நித்யா சொல்லவும் தன்னுடைய காலை தாங்கி பிடித்துக் கொண்டு அக்ஷயா எழுந்திருக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவளால் முடியவில்லை. காலில் சுளுக்கிக் கொண்டது. அவளால் எழுந்து நிற்க கூட முடியவில்லை. உடனே நித்யா அந்த காட்டேரியை பார்த்து, சாரி, இந்த பொண்ணு கன்சீவா இருக்காங்க, இவங்கள வெளியில கூட்டிட்டு போங்க. இவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க கோஸ்ட் ஹவுஸ் தான் பொறுப்பு என்று கூறினாள். நித்யா கூறியதை கேட்டவுடன் அந்த காட்டேரி பயந்து போனது. உடனே தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த வாக்கி டாக்கியை எடுத்து, எங்க கன்சீவா இருக்கிற ஒரு பொண்ணு கீழே விழுந்து காலில் அடிபட்டுருச்சு, அவளை முதல்ல இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போங்க. கர்ப்பமா இருக்கிறவங்க இதுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்க எப்படி கார்லெஸ்ஸா இருந்தீங்க என்று அந்த காட்டேரி கடிந்து கொள்ளவும் அடுத்த சில நிமிடங்களில் ஆண்களும் பெண்களுமாக 4 பேர் உள்ளே வந்தார்கள். அக்ஷயா எழுந்து நிற்பதற்கு உதவி செய்த அவர்கள், வாங்க மேடம், ஹாஸ்பிடல் போலாம் என்று கூறினார்கள். எப்படியாவது நித்யாவை வைத்து தன் வயிற்றில் இருக்கும் குழந்தையை அழைத்து விடலாம் என்று திட்டமிட்ட அக்ஷயா தன்னுடைய திட்டம் தோல்வியடைந்ததை பார்த்து ஆத்திரம் அடைந்து, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன், என் தம்பியை கூட்டிட்டு தான் நான் இங்கிருந்து போகணும், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க என்று கோபமாக கூறினாள். சாரி மேடம், எங்க கோஸ்ட் ஹவுஸ்க்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, இங்க கன்சீவா இருக்கிறவங்களுக்கு அனுமதி இல்ல, உங்க தம்பியை நாங்களே வெளியில கூட்டிட்டு வரோம் என்று கூறினார்கள். அப்படின்னா இவளையும் வெளியில வர சொல்லுங்க, இவளும் கன்சீவா இருக்கா என்று நித்யாவை சுட்டிக்காட்டி அக்ஷயா சொல்லவும் உடனே அந்த ஊழியர்கள் நித்யாவை பார்த்து, மேடம், இவங்க சொல்றது உண்மையா? நீங்க கன்சீவா இருக்கீங்களா? சாரி மேடம், நீங்களும் இருக்க முடியாது என்று கூறினார்கள். உடனே நித்யா அக்ஷயாவை வினோதமாக பார்த்து, இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது என்று கூறினாள். நித்யா கூறியதை கேட்டவுடன் அக்ஷயாவிற்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. என்னையே தெரியாதுன்னு சொல்றியா என்று கோபமாக கத்தியவள் அந்த பணியாளர்களை பார்த்து, இவ பொய் சொல்றா, இவ என்னோட அக்காதான் என்று கூறினாள். உடனே நித்யா அந்த பணியாளர்களிடம், நான் இந்த கோஸ்ட் ஹவுஸ்குள்ள வந்ததுல இருந்து இந்த பொண்ணு என் பின்னாடியே வந்துட்டு இருந்தா, அது மட்டும் இல்லாம தான் கர்ப்பமா இருக்கிறதாகவும் தனக்கு இருட்டுனா ரொம்ப பயம்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா. பயமா இருந்தா வெளியில போக வேண்டியது தானே, எதுக்கு இப்படி என் பின்னாடியே வரணும்? பாருங்க, கன்சீவா இருக்கிற பொண்ணுங்க இவ்ளோ ஹீல்ஸ் வச்சு போடுவாங்களா? அநேகமா இவ ஏதோ ஒரு பிளானோட தான் இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். போன வாரம் கூட கன்சீவா இருக்கிற ஒரு பொண்ணு தனக்கு அபோஷன் ஆகணுங்கிறதுக்காக வேணும்னே ரோலர் கோஸ்டர்ல போனதுனால அவளுக்கு அபோஷன் ஆயிடுச்சு.
அவ உடனே உங்க கம்பெனி மேல கேஸ் போட்டுட்டா. அந்த பொண்ணுக்கு உங்க கம்பெனி பல லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுத்ததா கேள்விப்பட்டேன் என்று நித்யா சொல்லவும் உடனே அந்த பணியாளர்கள் அனைவரும் சுதாரித்துக் கொண்டார்கள். உடனே அவர்கள் அக்ஷயாவை வெறுப்புடன் பார்த்து, ஓஹோ, இந்த மாதிரி ஐடியாவில தான் நீ இதுக்குள்ள வந்தியா? இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க என்று கேட்ட அவர்கள் 4 பேரும் சேர்ந்து வலுக்கட்டாயமாக அக்ஷயாவை தூக்கி ஸ்ட்ரக்சரில் வைத்து அங்கிருந்து தூக்கி கொண்டு சென்றார்கள். அக்ஷயா வெளியே சென்றவுடன் தான் நித்யாவிற்கு நிம்மதியாக இருந்தது. மாஸ்க்மேன் என்னும் லைனில் தான் இருந்தான். பேபி, நீ மட்டும் 7 ஸ்டார் ப்ரொடக்ஷன் கம்பெனில ஜாயின் பண்ணனா அந்த கம்பெனியோட ரேஞ்ச் எங்கேயோ போயிடும் என்று அவன் புன்னகையுடன் சொல்லவும், என்ன சொல்றீங்க நீங்க என்று நித்யா குழப்பமாக கேட்டாள். உன்னோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை தான் சொல்றேன். கண்டிப்பா ஆக்டிங்ல உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு என்று அவன் மீண்டும் சிரித்துக்கொண்டே கூறினான். அவன் கூறியதை கேட்ட நித்யா உதட்டை கடித்துக்கொண்டு, என்ன கிண்டல் பண்றீங்களா என்று கேட்டாள். இல்ல பேபி, உண்மையதான் சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த அந்த போல்ட் அண்ட் ஸ்ட்ராங் நித்யா இப்பதான் திரும்பி வந்திருக்கா. உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று மாஸ்க்மேன் கூறினான். மாஸ்க்மேன் சொல்வது போல திருமணத்திற்கு முன்பு வரை நித்யா அப்படித்தான் இருந்தாள். வீட்டில் சமையல் முதற்கொண்டு எல்லா வேலைகளையும் அவள்தான் செய்வாள். அத்துடன் வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருக்கும் அக்ஷயாவிற்காக அவள் எந்த வேலை கிடைத்தாலும் முகம் சுளிக்காமல் அந்த வேலையை செய்து பணம் சம்பாதித்தாள். என்னதான் குணா ஓடி ஓடி உழைத்தாலும் அவர் ஒரு ஆண். பல விஷயங்களில் அவர் அலட்சியமாக இருந்தார். அதனால் வீட்டு பொறுப்பில் பாதிக்கு மேல் அவள்தான் ஏற்க வேண்டியிருந்தது. வெளியிலும் வேலை செய்து வீட்டிலும் வேலை செய்து ஒரு சூப்பர் விமன் போல அவள் இருந்தாள். 1000 தான் இருந்தாலும் பொட்டக்கோழி கூவி பொழுது விடியாதுன்னு சொல்வாங்க. அதோட எனக்கு அக்ஷயா அளவுக்கெல்லாம் நடிக்க தெரியாது என்று நித்யா சோகத்துடன் கூறினாள். அந்த மாதிரி ஒரு நடிப்பு தேவையே இல்ல பேபி. 4 வருஷம் அந்த குடும்பத்துக்காக உன்னோட தகுதியையும் திறமையையும் மறந்து ஒரு அடிமை மாதிரி அவங்க எல்லாருக்கும் சேவகம் பண்ணிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உன்னை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா என்று மாஸ்க்மேன் கூறினான். நித்யாவும் அவனிடம் பேசிக்கொண்டே தனக்கு முன்னால் இருந்த பாதையில் மெதுவாக நடந்து சென்று கொண்டிருந்தாள். அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கும் என்று அவளுக்கு தெரியாது. ஆனாலும் மாஸ்க்மேனிடம் பேசும்போது அவளுடைய இதயத்திற்கு மிகவும் இதமாக இருந்தது. திடீர் என்று ஏதோ நினைத்துக் கொண்ட நித்யா மாஸ்க்மேனிடம், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். நீங்க லவ் பண்ண பொண்ணு எனக்கு தெரியுமா என்று கேட்டாள். உனக்கு தெரியும்னு தான் நினைக்கிறேன் என்று அவன் தெளிவில்லாமல் கூறவும், அந்த பொண்ணு என்னோட கிளாஸ்மேட்டா இல்ல என் கூட வேலை பார்க்கற பொண்ணா என்று கேட்கவும், இப்போ உனக்கு என்ன சந்தேகம்? நான் லவ் பண்ண பொண்ணு ஜெனியா இருக்குமானு தானே யோசிக்கிற என்று மாஸ்க்மேன் கேட்கவும், உடனே நித்யா வெட்கத்துடன், அது வந்து என்று அதற்கு மேல் வார்த்தை வராமல் தடுமாறினாள். ரோஹித் தன்னோட லைஃப்ல முக்கியமான ஒரு பர்சன். அவனுக்கு ஜெனியா ரொம்ப பிடிக்கும். நான் அவன் கூட என்னைக்குமே போட்டி போட மாட்டேன். அதோட நான் லவ் பண்ண பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கேங்கிறதையே மறந்துட்டால பேபி என்று மிருதுவான குரலில் கூறிய மாஸ்க்மேன், இப்போ உனக்கு திருப்தியா என்று கேட்டான். உடனே நித்யா, ஆமால்ல, சும்மா உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக தான் அப்படி கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே பொண்ணு ஜெனி மட்டும்தான். அவதான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனாலதான் அப்படி கேட்டேன் என்று நித்யா சொல்லவும், என்னதான் நீ இல்லைன்னு சொன்னாலும் உன்னோட குட்டி மூளைக்குள்ளார நான் யாரு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப துடிக்கிறேன்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட எப்பவும் சொல்ற பதில் தான் நான் இப்பவும் சொல்றேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ பேபி. நேரம் வரும்போது நானே சொல்லுவேன். அப்படி நான் சொல்லும்போது நான் எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன்னு உனக்கே தெளிவா புரியும் என்று மாஸ்க்மேன் கூறினான். சாரி, நான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேனா என்று நித்யா கேட்கவும், நீ என்கிட்ட என்ன வேணா கேட்கலாம். அதுக்கு உனக்கு முழு ரைட்ஸ் இருக்கு. ஆனா தயவு செஞ்சு சாரின்னு மட்டும் கேட்காத என்று அவன் சொல்லவும், உடனே நித்யா சிரித்து விட்டாள். அப்பொழுது திடீர் என்று மீண்டும் ஒரு குழந்தையின் அழுகை குரல் கேட்டது. இந்த முறை அது அவளுக்கு மிக அருகில் கேட்டது. அந்த குரல் மறுமுனையில் இருந்த மாஸ்க்மேனின் காதுகளிலும் கேட்டது. ஆதிஷ் பக்கத்துல தான் இருக்கான்னு நினைக்கிறேன் பேபி. இந்த மாதிரி அரகண்டா இருக்கிற பசங்களை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். நீ அவன்கிட்ட பக்குவமா பேசி இங்கிருந்து கூட்டிட்டு போ என்று கூறினான். டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன் என்று கூறிய நித்யா காலை கட் செய்துவிட்டு அழுகை குரல் வந்த திசையை நோக்கி சென்றாள். அவள் இப்போது இந்த கோஸ்ட் ஹவுஸின் 3வது ஸ்டேஜுக்கு வந்திருந்தாள். அந்த இடம் ஒரு சுடுகாடு போல இருந்தது. அங்கே பல கல்லறைகள் இருந்தது. ஒரு மூலையில் இருந்த கல்லறைக்கு பின்னால் இருந்துதான் அழுகை குரல் வந்தது. உடனே நித்யா, ஆதிஷ், நீ இங்கதான் இருக்கியா என்று கேட்கவும் சட்டென்று அழுகை நின்றுவிட்டது. நித்யா வேகமாக அந்த இடத்திற்கு சென்றாள்.
அந்த கல்லறைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த ஆதிஷின் ட்ரெஸ் மட்டும் அவளுக்கு தெரிந்ததை தவிர அவன் வெளியில் வரவில்லை. ஆதிஷ் வெளியில் வராமல், அழுக்கு கத்திரிக்கா, நீ ஏன் இங்க வந்த? இங்க இருந்து போயிடு, எனக்கு எங்க அம்மா அப்பா தான் வேணும் என்று அழுது கொண்டே கூறினான். நித்யா உடனே ஆதிஷுக்கு அருகில் சென்று அவனுடைய கையை பிடித்து தூக்கினாள். ஆனால் ஆவேசமாக அவளுடைய கையை தட்டிவிட்ட ஆதிஷ், என் கையை விடு, என்ன தொடாத, நான் உன் கூட வரமாட்டேன், எனக்கு அம்மா அப்பா தான் வேணும் என்று கூறியவன் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தான். நித்யா அவனை பிடித்திருந்த கையை எடுத்து விட்டாள். அவன் மீண்டும் தான் முன்பு உட்கார்ந்திருந்த இடத்திலேயே உட்கார்ந்து விட்டான். அழுது முடிக்கட்டும் என்று அவளும் அமைதியாக அவனையே பார்த்து கொண்டு அவனுக்கு எதிரில் உட்கார்ந்து விட்டாள். கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் அழுதவன் தன்னுடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டு, அழுக்கு கத்திரிக்கா, என்னை பார்த்து கிண்டல் பண்றதுக்காக தானே நீங்க வந்த என்று கேட்டான். உடனே நித்யா, நான் எதுக்கு உன்னை பார்த்து கிண்டல் பண்ணணும் என்று கேட்டாள். நான் உன்னை அழுக்கு கத்திரிக்கான்னு சொன்னேன், அதோட உன்னை பேய்கிட்ட தள்ளி விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். அதனால என்னை பார்த்து கேலி பண்ணி ஜாலியா சிரிக்கதான் நீங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், இங்க இருந்து போயிடு என்று ஆதிஷ் சத்தமாக கத்தினான். நான் ஜாலியா இருக்கணும்னா வெளியில போய் மத்த கேம் விளையாடிட்டு இருந்திருக்கலாமே. உன்னை தேடி வந்துதான் நான் இந்த கோஸ்ட் ஹவுஸ்ல வந்து மாட்டிக்கிட்டேன் தெரியுமா என்று நித்யா கூறினாள். நித்யா கூறியதை கேட்டவுடன் ஆதிஷ் அப்படியே திகைத்து போய்விட்டான். அப்படின்னா நிஜமாவே நீ என்ன தேடிதான் இங்க வந்தியா? உன் பேரே எனக்கு தெரியாது, உன் பேர் என்ன என்று ஆதிஷ் குழந்தைத்தனம் மாறாமல் கேட்கவும், என் பேரு நித்யா என்று அவள் மென்மையான குரலில் கூறினாள். எங்க அப்பா பேரு நிதிஷ், அப்படின்னா உனக்கு எங்க அப்பாவை தெரியுமா என்று ஆதிஷ் அவளை பார்த்து ஆச்சரியமாக கேட்கவும், இல்ல ஆதிஷ், எனக்கு தெரியாது என்று நித்யா கசப்பான புன்னகையுடன் கூறினாள். வர வழியில நிறைய பேய் இருந்துச்சு, உனக்கு பயமா இல்லையா என்று ஆதிஷ் திகிலடைந்த முகத்துடன் கேட்கவும், பயந்தா இந்த உலகத்துல நம்மளால நிம்மதியா வாழவே முடியாது, அந்த பயத்தை நாம தான் நம்மளோட பலமா மாத்திக்கணும் என்று நித்யா கூறினாள். நித்யா மென்மையாக கூறினாலும் கூட அவள் கூறிய வார்த்தைகளில் ஒரு சக்தி இருந்தது. ஆதிஷ் கொஞ்சம் கொஞ்சமாக பயத்திலிருந்து வெளியே வந்தான். இப்பொழுது பழையபடி அவன் கொஞ்சம் நிதானமானவுடன் நித்யா அவனை பார்த்து, சரி, நாம் இங்கிருந்து வெளியே போலாம், நான் உன்னை பத்திரமா வெளியில கூட்டிட்டு போறேன் என்று கூறினாள். பயம் வெளியில் போனவுடன் அவனுக்குள் இருந்த பழைய திமிர் பிடித்த ஆதிஷ் வெளியில் வந்து விட்டான். நான் ஆம்பளை புள்ள, நீ ஒன்னு எனக்கு துணைக்கு வர வேணாம் என்று அவன் முறுக்கிக் கொண்டு சொல்லவும், ஓகே, அப்படின்னா நீ இங்கே இரு, நான் போறேன் என்று சொல்லிவிட்டு நித்யா அங்கிருந்து கிளம்ப போனாள். உடனே ஓடி வந்து அவளுடைய கைகளை பிடித்துக் கொண்ட ஆதிஷ், நில்லு நித்யா, எங்க அம்மாவும் அப்பாவும் வரலையா? இவ்வளவு நேரமா என்ன காணோன்னு அவங்க என்ன தேடவே இல்லையா என்று ஏக்கத்துடன் கேட்டான். உங்க அம்மாவுக்கு உன்னை பத்தி நினைக்கிறத விட அக்ஷய கூட சேர்ந்துக்கிட்டு என்னை எப்படி பிரச்சனையில சிக்க வைக்கலான்னு பிளான் பண்ணதான் நேரம் சரியா இருக்கு. உங்க அப்பா பெரிய முதலாளி, அவருக்கு அடுத்தவங்களுக்கு ஆர்டர் போட்டுதான் பழக்கமே தவிர அவர் இறங்கி எந்த வேலையும் செய்ய மாட்டாரு என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட நித்யா, அவங்க 2 பேரும் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க என்று கூறினாள். நான் அவங்களோட ஒரே பையன், என்னை விட அவங்களுக்கு வேலைதான் பெருசா படிச்சா என்று ஆதிஷ் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு கூறினான். இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நித்யா விழித்தாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.